Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். 30 days weight loss challenge-ஓட இன்னைக்கு வந்து day 15 இன்னைக்கு நல்லா ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் weight loss பண்ணுறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ வாங்க சில டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க, அது எல்லாமே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு டே ரொட்டீன் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் அந்த ரெசிபிஸ் எல்லாமே கொஞ்சம் தனியா ஒரு பிளேலிஸ்ட் போடுங்கன்னு சொன்னீங்க. கண்டிப்பா போடுறேன். அதுக்கு டைமே இல்லாதது மாதிரி இருக்குது, அதனாலதான் வந்து போட முடியல. கண்டிப்பா போட்டுறேன். அதுக்கப்புறம் அந்த டெய்லி வந்து இந்த ட்ரெஸ் வாஷ் பண்றது வந்து போடுறீங்க, அது வந்து ரொம்ப போரா இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. நான் ஒரு டே ரொட்டீன் அப்படின்ற மாதிரி காட்டும் போது நான் எல்லாத்தையும் எப்படி ஏன் காட்டுறேன் அப்படின்னா, நான் எல்லாருமே நினைக்கலாம் இவங்க வந்து ரெசிபி மட்டும் போட்டு காமிச்சிட்டு சும்மா இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது இல்லையா. நான் வெயிட் லாஸ் பண்ணும்போது இது எல்லாமே பண்றேன். ஸோ அதெல்லாமே உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தான் நிறைய பேர் இதை வந்து ஷேர் பண்ண சொன்னாங்க. ஸோ அதனாலதான் நான் வந்து ஷேர் பண்றேன். சரிங்களா. அதை வந்து போர்ன்னு சொல்றீங்க. ரொம்ப என்ன காலையில நல்லா ஸ்டார்ட் ஆச்சு. இப்ப ஈவினிங் டயத்துல ஒரு 2 கமெண்ட்டுங்க ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து சும்மாவே பாத்தீங்கன்னா ஒரு லைட்டா ஏதாவது சொன்னாவே என்னோட மனசு வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிடும். ஸோ அதனாலதான் சொல்றேன். ஸோ ரொம்ப கஷ்டமா இருந்தது. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் இப்ப இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்திருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னமோ சொல்லிருந்தா அதை இன்ட்ரோ கொடுக்குறீங்கல்ல, அது வந்து ஒரே மாதிரி இருக்குன்னா நான் ஏங்க என்னோட ஸ்டைல் ஏதோ அதை தானே நான் கொடுக்க முடியும். இன்ட்ரோ என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. நான் டெய்லி ஒவ்வொரு மாதிரி இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு நான் ஆக்ட்ரஸா சொல்லுங்க. நான் வந்து ஜஸ்ட் நான் வந்து இந்த 2 குழந்தைங்களை மேனேஜ் பண்ணி நான் இவ்வளவு தூரம் பண்றது வந்து உங்களோட பெனிஃபிட்ஸ்க்காக நான் வந்து எஃபர்ட் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சே நான் விட்டுறலாம்லாம் சில டைம் வந்து எனக்கு யோசனை வருது. இந்த மாதிரி நான் வந்து எவ்வளவு கடின உழைப்பு போறேன் நிறைய சிஸ்டர்ஸ்க்கு புரியுது. ஆனா நிறைய பேர் அதுக்கும் சப்போர்ட் பண்றீங்க. அவங்க எல்லாம் கேட்டதுனாலதான் நான் வந்து இதை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா. அதுல வந்து சொல்லியிருந்தாங்க கோதுமை ரவை வெண்பொங்கலே ஒரு 4 தடவை செஞ்சுட்டீங்க அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. நீங்க வந்து கத்துக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக நான் யோசிக்கணுமா இல்லையா. அதை வந்து ஏன் எனக்கு புரியல. அதுக்கப்புறம் இந்த துணி வந்து துவைக்கிறது காய போடுறது வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் அதை காமிக்கிறீங்க, அது போரா இருக்கு. ஏங்க நான் வந்து வேலைகள் வந்து இந்த மாதிரி நான் வந்து பிரிச்சு பண்றேன்றத வந்து காட்ட சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அதை ஷேர் பண்ண, அவங்க நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு, நிறைய பேருக்கு மோட்டிவேஷனா இருக்கு. ஸோ அதை தானே நான் வந்து பார்ப்பேன். யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் வந்து நீங்க இதை மாதிரி சொல்லிட்டு அந்த இதையும் ஸ்பாயில் பண்றீங்க. உண்மையாவே எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா நீங்க வந்து சிஸ்டர்ன்ற மாதிரி சொல்லிதான் சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் நீங்க வந்து எப்படி தெரியுமா, சிரிச்சுக்கிட்டே ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ண முடியும்ல, அந்த மாதிரி ஹர்ட் பண்ணீங்க. என்னன்னு எனக்கு புரியல. சரி பரவாயில்ல. அது நான் வந்து என்னன்னா, நான் வந்து ஒரு 10 பேர் எனக்காக அவங்களுக்கு அது தேவைன்னு சொல்லும் போது ஒருத்தர் இப்படி சொல்றத வந்து நான் வந்து மாத்திக்க முடியாது இல்லையா. நான் நிறைய பேர் புதுசா வர்றவங்களுக்கு வழி விடுங்க. ஏன்னா நம்ம கத்துக்கிட்டோம்னா நீங்க வந்து ஈஸியா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். புதுசா வர்றவங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமேன்ட்டு ஒரு நல்ல எண்ணத்தோட யோசிச்சு பாருங்க, எல்லாமே கரெக்டா இருக்கும். சரிங்களா. அதுதான் சொல்லுவேன். அவ்வளவுதான். ஆனா நிறைய சிஸ்டர்ஸ் நீங்களே வந்து கமெண்ட் கொடுத்திருந்தீங்க, ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் இதுல என்ன இருக்கு, நீங்க ஸ்கிப் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா கத்துக்காதவங்க கத்துக்கணும் இல்லையா, அந்த ஏன் யோசிக்க மாட்டீங்கன்னு எனக்கு புரியல. இதை கேட்கணும்னே அவசியம் இல்லை, நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம்ல சொல்லுங்க. அப்படி இந்த சிரிச்சுக்கிட்டே ஒருத்தவங்க ஹர்ட் பண்ணுவாங்கல்ல, சோ அந்த மாதிரிதான் எனக்கு இருந்தது. சாரி, நான் வந்து அதனாலதான் மென்ஷன் பண்ணியே சொல்றேன். எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரியா ஆயிடுச்சு. ஏன்னா நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றேன், 2 குழந்தைங்களை வச்சுட்டு நான் பண்றது எனக்கு தான் வந்து தெரியும். ஆனா நிறைய சிஸ்டர்ஸ் அதை புரிஞ்சுக்கும். ஏன்னா பாக்குறீங்க டெய்லி நான் ஃபுல் டே என்ன பண்றேன்றதை காட்டுறேன். அது எதுக்காகனா அது நிறைய பேருக்கு மோட்டிவேஷன்லாம் இருக்கு. சரிங்களா. அதனாலதான் சொல்றேன் நான். அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, மற்றவங்க மாதிரி எந்த ஒரு பந்தாவும் இல்லாம இயல்பான ஒரு வாழ்க்கை, இயல்பான ஒரு சமையலா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் வந்து அழகு சுந்தரின்னு சொல்லிட்டு நேற்று என்னோட நேம் வந்து சொன்னேன்னா, அதை வந்து எல்லாருமே சொல்லியிருந்தீங்க. பேருக்கேத்த மாதிரி நீங்க வந்து அழகு சுந்தரி தான் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு சிரிப்பு தாங்க முடியல, அப்படியே பறக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என்னன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க, கனகா அக்கா சொல்லியிருந்தாங்க,
சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி அழகு சுந்தரி வந்து உங்களோட முகத்துல மட்டும் இல்ல, உங்களோட மனசுலயும் இருக்கு. இவ்வளவு பேருக்கு நிறைய பேர் விஷயத்தை கத்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கு ஏன் சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனா நீங்க அதை வந்து சொல்லி கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அதுக்கு ஒரு மனசு வேணும். அது எல்லாத்துலயுமே நீங்க வந்து ஒரு அழகா இருக்கீங்கன்னு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. காலையில இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது அவ்வளவு கண்ணீர் வந்தது, ரொம்ப எமோஷனலா. ஆனா சாயங்காலமா இந்த மாதிரி 2 பேட் கமெண்ட், மாதிரி பேடுன்னு சொல்ல முடியாது, அவங்களோட சஜஷன் சொல்றாங்க, நான் என்னோட இதை சொல்லணும் இல்லையா. சோ இதுதான், நீங்க ஒருத்தருக்காக நீங்க உங்களை பத்தி யோசிக்கிறீங்க, நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. என்னோட வேலையை நீங்க இருந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் நீங்க அசால்ட்டா போர்ன்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. ஆனா அதுக்காக நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடுறேன்றது, ஒரு நாள் டே ரொட்டீன் எடுத்து நான் வந்து 50 நிமிஷம் எடுக்கிற வீடியோவை 20 நிமிஷமா கன்வெர்ட் பண்ணி வாய்ஸ் ஒர்க் பண்ணி இந்த 2 குழந்தைங்களை வச்சுட்டு என் வீட்டு வேலைகள் பார்த்து எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க சரிங்களா. ஆனா 2 பேரும் எனக்கு சொல்லுவோம் அப்படியே உண்மையாவே டவுன் ஆயிட்டேங்க. எனக்கு அவ்வளோ ஃபீலிங்கா இருக்கு. எனக்கு அது என்னன்னு புரியல. நெக்ஸ்ட் எல்லாம் சேலஞ்ச் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம்ல நீங்க. அடுத்தவங்க புதுசா வர்றவங்களும் யூஸா தேவையானவங்க இது பண்ண முடியும். ஏன்னா டெய்லி நான் வந்து புதுசா எப்படிங்க ஒரு ரெசிபி பண்ணிட்டு இருக்க முடியும் சொல்லுங்க. எனக்கு எங்க வீட்டுல ரொட்டீன் நான் பண்ணும் போதே ஏதாவது ஒண்ணுதான் என்னால காட்ட முடியும். எல்லாமே புதுசா இருக்குன்னா உலகத்துல அத்தனை ரெசிபிஸ் எல்லாம் இல்லைங்க சரிங்களா. எனக்கு இங்க கிடைக்கிற பொருட்களை வச்சு நான் என்னத்த பண்ண முடியுமோ அதுதான் பண்ண முடியும். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஹெல்த்தியா நிறைய வீடியோஸ்ல பாப்பீங்க, அதெல்லாமே நீங்க சாப்பிடுங்கன்னு நான் சொல்றேன். நிறைய பேர் அதான் கமெண்ட்ல இதை சாப்பிடலாம் அதை சாப்பிடலாம் கொடுக்க, அதையே நான் ஐடியாஸ் தான் கொடுக்குறேன் சரிங்களா. நான் செஞ்சு காட்டலான்ட்டா கூட நான் வந்து ஐடியாஸ் கொடுக்கதான் செய்யறேன் சரிங்களா. இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்னு தெரியல. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பிரேமாமா, ஹாய் பிரேமாமா, எப்படி இருக்கீங்க? நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த கஜலட்சுமி அவங்கள மாதிரி இருக்காங்கன்னு ஒரு சிஸ்டர் சொல்லவும் நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா அவங்க வந்து இந்த சிக்கன் காளான் அந்த மாதிரி ரெசிபிஸ் தான் போடுவாங்க. கமெண்ட் பண்ணா கூட ரிப்ளை பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்க எங்ககிட்ட லைவ்ல பேசுற மாதிரி பேசுறீங்களா, அந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாங்க. நீ வந்து தனி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிமா. புரிஞ்சுக்கிட்ட நிறைய பேர் இருக்கீங்க. ஹர்ட் பண்றதுக்கும் ஏன்னா நம்ம வளர்ந்து வர்றோமா இல்ல எனக்கு என்னன்னே புரியலங்க. ஆனா 2 சிஸ்டருமே நல்லா பேசினவங்க, இவ்வளவு நாள் வரைக்கும் நம்மள்ட்ட நல்லா பேசினவங்க இன்னைக்கு வந்து இப்படி கமெண்ட் போடுறாங்க. அது ஏன்னு புரியல. சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு அதை அவங்க பண்ணுவாங்க, பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஏன்னா என்னோட தரப்பு உள்ளதை நான் சொல்லணும்ல, அதுக்காக தான் கிளாரிஃபை பண்ணேன். அதுக்கப்புறம் மில்லட் தோசை வந்து பாத்தீங்கன்னா தோசையோ இட்லியோ வந்து நம்ம ஒயிட் ரைஸ் வந்து இல்லாம வந்து பண்ணி காட்டுங்கன்னு சொன்னீங்க. கண்டிப்பா நான் ஃபியூச்சர்ல வந்து பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் என்னன்னா நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணாலே நிறைய வீடியோஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து மார்னிங்கும் நைட்டும் ஓட்ஸ் வந்து எடுத்துக்கலாமா, கண்டிப்பா ஏதாவது வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி சேர்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இனி வெயிட் குறைச்சு கிளவி மாதிரி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டரை சொன்னாங்களாம். அப்புறம் எப்படி சிஸ்டர் ஃபேஸ் வந்து எந்த சேஞ்சஸ் இல்லாம வெயிட் லாஸ் வந்து பண்றதுன்னு கேட்டிருந்தாங்க. அது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம அதிக வெயிட் இருந்து குறையும் போது நம்ம ஃபேஸ் அப்படிதான் மாறும். ஆனா 1 மாசம் 2 மாசம் போக போக நமக்கு வந்து சரியாயிடும். ஸோ கவலைப்படாதீங்க. ஆனா ஹெல்த்தியா நான் சாப்பிட்டு நம்ம பண்ற வெயிட் லாஸ் நல்லா இருக்கும் சரிங்களா. ரொம்ப பட்னியா கிடந்து வெயிட் லாஸ் பண்றது என்னைக்குமே நல்லது கிடையாது. அதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல சியா சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லெமன் புளிஞ்சு குடிக்கலாமா அப்படிங்க, குடிக்கலாம். ஆனா வாரத்துக்கு 1-2 நாள் அந்த மாதிரி குடிச்சுக்கோங்க. இன்னைக்கு பாருங்களேன் எவ்வளவு வெயில் பாருங்களேன், சரியான வெக்கையா இருக்குது. அது போக கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னாவே ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரிதான் இருக்கு இன்னைக்கு. அதான் சிகப்பு அவல் வந்து சாப்பிடலாமா, வெயிட் லாஸ் ஹெல்ப் பண்ணுமா? கண்டிப்பா சிகப்பு அவல் ரொம்ப ரொம்ப நல்லது. வெள்ளை அவலோட சிகப்பு அவல் பெஸ்ட் தான். அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் அதாவது எம்டி ஸ்டமக்ல குடிக்கலாமா, கண்டிப்பா குடிக்கலாம். அது எப்படின்னா 3 மாசத்துக்கு ஒருக்கா 6 மாசத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி குடிச்சோம்னா நம்மளோட ஸ்டமக் நல்லா கிளீன் ஆயிடும். வெது பன தண்ணியில வந்து குடிக்கணும். அதுக்கப்புறம் உளுந்து வந்து சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க. வெயிட் லாஸ்க்கு கண்டிப்பா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தர்ஷினி கிரிஜா சிஸ்டரோட பொண்ணு வந்து தர்ஷினி, அவங்களுக்கு வந்து ஹாய், எப்படி இருக்கீங்கப்பா, நல்லா இருக்கீங்களா, நல்லா படிக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் டெய்லி அதுதான் சொல்லியாச்சு. அவல் வந்து எவ்வளவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அவல் ஒரு 5-6 ஸ்பூன் அளவுல வந்து ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஃபில்லிங்கா. இல்லைன்னா ஏன்னா அவளோட வெயிட் வந்து கம்மியா தானே இருக்கும். நமக்கு ஒரு 75 கிராம்ஸ் கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. அது தண்ணியில சோப் பண்ணும்போது நமக்கு நல்லா உப்பி வந்துடும், கரெக்டா இருக்கும் சரிங்களா. அவ்வளவுதான். இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே சொல்லியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா ஷேர் பண்றேன். என்னடா ஃபீல் பண்ணிட்டேன்னு நினைச்சு கவலைப்படாதீங்க, நான் வந்து நாளைக்கே சரியாயிடுவேன். ஏன்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம், ஈஸியா ஒரு இதுல சொல்லிட்டு போயிடறாங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து கஷ்டமா
கஷ்டமா இருக்கு. மத்தபடி எதுவும் இல்ல. எனக்காக சப்போர்ட் பண்ண நிறைய பேர் இருக்கீங்க. அப்புறம் நான் ஏன் கவலைப்படணும்? ஏன்னா நான் வந்து ஒருத்தருக்காக நான் யோசிக்க கூடாது, எல்லாரோட நலனுக்காக தானே யோசிக்க முடியும். அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாலே எனக்கு வந்து போதும். சோ அதுதான். சோ வாங்க இன்னைக்கு டே ரொட்டீன் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. காலையிலேயே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன, எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறதான். இன்னைக்கு நம்மளோட வெயிட் 58.90. சூப்பர் சூப்பர். எப்போவுமே வெயிட் வந்து இறங்கலையே, ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலையே படக்கூடாது. எப்பவும் நான் சொல்கிற மாதிரி நம்மளோட வேலையை கரெக்டாக வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். எதுலையாவது ஒரு இதில் வந்து லாஸ் வந்து இருக்கும். ஒன்று இன்ச்சஸில் இல்லாட்டினா ஒன்று இந்த மாதிரி நம்பரில் வந்து காட்டும். சரிங்களா? அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக் எனக்கு வார்ம் வாட்டர் தான் வந்து பண்ணேன். அது கூட அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு வந்து கொஞ்சம் தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டு அவங்களுக்கு வந்து பிளாக் காஃபி வந்து போட்டு கொடுத்தேன். வார்ம் வாட்டர்னா லைட்டா வெது வெது தண்ணி தான். கொதிக்க கொதிக்க தண்ணி குடிக்காதீங்க, உடம்புக்கு நல்லது கிடையாது. நிறைய பேர் வந்து நினைக்கிறீங்க நிறைய சூடா குடிச்சா நம்மளோட கொழுப்பு கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தால் தான் வந்து பண்ண போறேன். கடலைப்பருப்பும் பாசி பருப்பும் சேர்த்து வந்து மிக்ஸ்டு தால் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது கூட நீங்க வந்து துவரம் பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஆட் பண்ணல. இது ரெண்டையும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா எங்கிட்ட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஒன்னா போட்டு வேக வைக்கிறது தாங்க, அவ்வளவுதான். குக்கர்ல வந்து பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு கூடவே வந்து பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்க போறோம். ஒரு 2-3 விசில் விட்டுனா கரெக்டா இருக்கும். உங்க குக்கருக்கு எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி வந்து விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த சைடு வந்து ஆகிறதுக்குள்ள நம்ம அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி மாவுக்கு வந்து மாவு பிசைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலான கோதுமை மாவு தாங்க. அதுல வந்து தேவையான உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து ரொம்ப டைட்டா பிசைஞ்சிடாம நம்ம வந்து கரெக்டா பிசைஞ்சுக்க போறோம். அவ்வளவுதான். நான் வேற எதுவுமே சேர்க்க மாட்டேன். இன்கேஸ் வந்து ஒரு சிஸ்டர் கூட சொன்னாங்க இன்னும் நல்லா சாஃப்டா வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைட் வார்ம் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பிசையும் போது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பிசைறதை பொறுத்து தான் இருக்குது இந்த சப்பாத்தி மாவு. நல்லா பாருங்களேன், இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டேன்னா இந்த சைடு வந்து அதை வந்து தனியா வச்சாச்சு மூடி. அதுக்கப்புறமா வந்து குக்கர் வந்து விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த விசில நச்சுன்னு கீழே போட்டு போட்டு பாத்தீங்கன்னா இப்போ வந்து அது வந்து தண்ணி வந்து வெளியில வருது. இது வந்து ரொம்ப புது குக்கரு, இப்பதான் யூஸே பண்றேன் கொஞ்ச நாளா. என்ன பண்றது தெரியல, கடையில தான் மாத்தணும். சரி ஃபர்ஸ்ட் தம்பிக்கு வந்து 2 சப்பாத்தி வந்து தேய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இந்த மாதிரி 4ஆ மடிச்சுக்கிறேன். சரிங்களா? ஒரு ஷேப் வந்து வரும் இல்லையா? ஸோ அதனால அது வந்து லேயர்டாகவும் இருக்கும். ஸோ அது வந்து நல்லா இருக்கும், இன்னும் சாஃப்டா. ஸோ அதனால வந்து இப்படி பண்ணிட்டு தம்பிக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சைடும் எப்பயுமே நல்லா தீ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம் வச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்பளம் மாதிரி வந்து ஆயிடும். கரெக்டான தீயில வச்சு நீங்கள் பண்ணும்போது நல்லா இருக்கும். சப்பாத்தி போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அது மேலே வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, இன்னும் நல்லா சாஃப்டா வந்து இருக்கும். அப்பவே உடனே சாப்பிட்றதுனா நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம், நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பால் வந்து காய்ச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணா சூப்பரா வந்து பருப்பு எல்லாமே வெந்துருச்சு பாருங்களேன். இதை வந்து அப்படியே வந்து பாருங்களேன் காட்டுறேன். அவ்வளவுதாங்க. இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு பண்ண போறோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இது 3ஐயுமே மிக்ஸ் பண்ணிக்கிட்டுக்கிறேன். அவ்வளவுதான். தண்ணி கலந்துக்கிறேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து சரி பாலை ஃபர்ஸ்ட் ஆத்தி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு கையோ அதையும் வந்து ஆத்தி வந்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு பண்றோம் பாருங்களேன். கடுகு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை இருந்தா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பூண்டு தட்டி சேர்த்துருக்கிறேன். வரமிளகாய் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தாளிச்சு விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா அந்த மிக்சிங்கையும் சேர்த்து எண்ணெயிலே ஒரு சுருளை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தால் இருக்கு இல்லையா அதுல வந்து பாத்தீங்கன்னா தேவையான உப்பு இப்போ வந்து இருக்கலாம். சரிங்களா? அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த தாளிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த மசாலா பேஸ்ட் அதை வந்து சேர்த்தோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து பூண்டு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நீங்க வந்து சேர்க்கலாம். சரிங்களா? ரெண்டும் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வந்து இருக்கும். அவ்வளவுதான். ஸோ இந்த நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசி கசூர் மேத்தி இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி விடுறேன். அவ்வளவுதாங்க. நல்லா ஃபிளேவரபுளா இருக்கும். இது வந்து வெந்தயக்கீரை தான் வந்து கசூர் மேத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து காய வச்சு இருக்கும். அவ்வளவுதாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்க கடைசியில் கொத்தமல்லி தலை கூட தூவிக்கலாம். எந்த அளவுக்கு தண்ணி தன்மை வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி வச்சுக்கலாம். தம்பியோட பத்தி பாருங்களேன் எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்ல 2ஐயும் மடிச்சு வச்சுட்டு தால் வச்சு பேக் பண்ணியாச்சு. தம்பிக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும். இங்க உள்ள பிள்ளைங்க என்ன சாப்பிட்றாங்களோ அது பிள்ளைங்க வந்து ஸ்கூல்ல பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்.
அதுக்கப்புறம் எப்பவும் போல வெது வெது தண்ணி வந்து ஊற்றி வச்சுட்டு லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி அவரை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு, கிளம்பிட்டாரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் தான், எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணுறது தான். ஸோ அதனால நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டாங்க. ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி கடைசியாக தீர போகிற நிலைமை, கடைசியாக உள்ளது. ஸோ அதனால ஒரு 2 3 வால்நட்டு, அது கூட வந்து பிஸ்தா போட்டு அவங்களுக்கு பால் ஊற்றி கொடுத்தாச்சு காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் மதியம் அவங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு சப்பாத்தியை உருட்டி வச்சுட்டு தேய்ச்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ஒன்று போட்டுட்டு இருந்தேன். நம்ம வந்து தேய்க்கிறது, அந்த சப்பாத்தியை தேய்க்கிறதும் வந்து இருக்கு, ரொம்ப அழுத்தி தேய்க்க கூடாது, லைட்டா அப்படியே உருட்டணும்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட சப்பாத்தி கட்டையும் நல்லா உருளும், அந்த சப்பாத்தியும் நல்லா வந்து வரும். எல்லாத்தையுமே இந்த ஹாட் பாட்டில் போட்டு வச்சு பாருங்களேன். என்னையே நான் வந்து எதுவுமே வந்து சேர்க்கல, அப்படியே வந்து சாப்பிடலாம். ஆனா அந்த மாதிரி மதிய லஞ்சுக்கு இந்த மாதிரி கொடுக்குறாங்க, லைட்டா பட்டர் அப்ளை பண்ணி வச்சுட்டு அது தால்லாம் வந்து வச்சு அவங்களுக்கு பேக் பண்ணிட்டேன். அப்புறம் அம்மாச்சிக்கும் வந்து பாத்தீங்கன்னா பட்டர் அப்ளை பண்ணி தால் வச்சு கொடுத்தாச்சு. அவங்களுக்கு பட்டர் நெய்யெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அம்மாச்சிக்கு. அதுக்கப்புறம் எப்பவும் போல வந்து பாத்தீங்கன்னா காஃபி வந்து கொண்டு கொடுத்தாச்சு, பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் குடிப்பாங்க இல்லையா. ஸோ அதனால அம்மாச்சிக்கும் வந்து பேக் பண்ணி கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கையோட பாத்திரம் இருந்தது கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து கழுவிட்டு நம்ம வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு டைம் இருந்தது. ஸோ அதனால இன்னைக்கு வந்து தம்பியை வந்து 10:45 வந்து ஸ்கூல்ல வந்து கூப்பிட சொன்னாங்க. சரி ரீடிங் எக்ஸாம்னால. ஸோ அதனால குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்றேன் பாருங்க. இன்னைக்கு வந்து ஃப்ரூட்ஸ் தான் வந்து எடுத்துக்க போறேன். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு உடனே வந்து காலி பண்ணிடும் ஃப்ரெஷ்ஷாவே. ஸோ அதனால தான் வந்து 2 3 டேஸ் சேமா எடுத்துக்கிறேன். ஒரு கொய்யாக்கா, ஒரு ஆப்பிள் வந்து எடுத்துக்கிறேன். கொய்யாக்காவும் காயா இருந்தா தான் பிடிக்கும். ஸோ அதனாலதான் வந்து உடனே சாப்பிட்றேன். பழம் ஆயிடுச்சுன்னா சாப்பிட்டீங்க, அது வந்து பழமா சாப்பிட்றத விட காயா சாப்பிட்றது தான் நல்லது. கட் பண்ணி வச்சு அவருக்கு பாத்தீங்களா ஒரு பிளேட் ஃபுல்லா இது பாத்தீங்கன்னா ஃபில்லிங்கா இருக்கும். ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்ல சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து வெஜிடபிள்ஸ் வந்து வித்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ போயிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தேன். ஒரு பெரிய கத்திரிக்காய், அது வந்து சுட்டோம்னா நல்லா இருக்கும். சுட்டு இந்த வெங்காயம் போட்டு செஞ்சா நல்லா இருக்கும், நாளைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் குட்டி முட்டைக்கோசு, அப்புறம் வந்து கீரை வந்து வாங்கினேன். அதுக்கு ஒரு உருளைக்கிழங்குலாம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இவரை வந்து கிளப்பிட்டு கொஞ்சம் போகணும் இல்லையா. இவரை கிளப்புறதே வந்து பெரிய டாஸ்க்கு. அவரும் கிரீம் போடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சேட்டை பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க எல்லாருக்கும் பாய். அதுக்கப்புறம் வந்து பிள்ளைக்கு அவங்க கிளம்புறாருல, அதனால செம்ம ஜாலியா வந்து கிளம்பிட்டாரு. நாங்களும் ஆட்டோக்கார பையா வர சொல்லுவோம், அவரும் வந்து வந்துட்டாரு. அங்க போனா 10:45 வர சொன்னாங்க, ஷார்ப்பா இருங்கன்னு சொன்னாங்க. அங்க போனா பாத்தீங்கன்னா வெயிட் பண்ண விட்டுட்டாங்க. ஆட்டோக்கார பையா போயிட்டு உள்ள போய் நின்றுட்டே இருந்தாங்க. நான் ஆட்டோக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தேன். இவரு அப்புறம் ஆட்டோக்கார பையோட போயிட்டு அதுக்கப்புறமா வந்து முன்னால நிக்கிறாரு பாருங்களேன், அந்த இடத்த பிடிச்சிக்கிறாரு, அண்ணன் வந்து பிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் எப்படியோ ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் சரி யூனிஃபார்மோட சேர்த்து இருக்கிற துணியை வந்து போட்டு விட்டுறலாம்னு சொல்லிட்டு கையோட அதையும் வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கு 11 மணிக்கு மேல எப்பவுமே காஃபி கொடுப்போம் இல்லையா, அதான் வந்து போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த ஆப்பிள் வந்து அவங்களுக்கும் ஒரு பீஸ் கட் பண்ணிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து பாதியை கட் பண்ணி கொடுத்துட்டு அம்மாச்சிக்கு வந்து பாதியை கட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா பெரிய ஆப்பிள். ஸோ அதனாலதான் சென்னை போய் ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா. கீரை கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒலைய வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து அதை ஃபர்ஸ்ட் பண்ணி விட்டேன். எப்பவும் போல அரிசியை கலைஞ்சி வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சதுக்கப்புறம் தான், ஏன்னா அரிசி வந்து ரொம்ப நின்று வேகுதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கு. ஸோ அது பாட்டுக்கு வெந்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கீரை ஆராய ஆரம்பிச்சிட்டேன். அது பாட்டுக்கு அழிஞ்சிட்டு இருந்ததுங்க. கீரை சாப்பிட ஆசையாக இருக்கும், ஆனால் அது ஆயிரது வந்து பெரிய டாஸ்க்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துணி ஞாபகம் வந்தது, மிஷினில் போட்டு. ஸோ அதை காய போட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் இதை ஆயலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபர்ஸ்ட் போய் காய போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய போட்டு வந்து அப்புறம் செடி எல்லாமே கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருந்தது. கையோட வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே வந்து விட்டுட்டு வந்தேன் செடிக்கு. பாவம் இல்லையா, நம்ம மனுஷனுக்கே முடியல. அப்புறம் தண்ணியை விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்தா சோறு நல்லா வெந்துருச்சு. சரி அதை கையோட வடிச்சு விட்டுலாம்னு சொல்லிட்டு அதையும் வடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு வழியா உட்காந்து எப்படியோ அந்த கீரையை ஆஞ்சு எடுத்துட்டேங்க. இது என்ன கீரைலாம் எனக்கு தெரியாது, தண்டைக்கீரையா அரைக்கீரையாலாம் தெரியாதுங்க. ஆனா வாங்குவேன் கீரையெல்லாம். ஆனா இங்க இப்ப இந்த குளிர்காலம் வந்துருச்சுல, கீரை நிறைய கிடைக்கும். நான் நிறைய சாப்பிடுவேன், உங்க கூட காட்டுறேன். அதுக்கப்புறம் பாருங்களேன், கீரையெல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாதம் வடிச்சு வச்சிட்டோமா, அதை சரி கீரையை நல்லா ஆஞ்சேன்ல அதை கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியா கட் பண்ணி வந்து எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் கட் பண்ணிட்டேன். சரிங்களா, நிறைய மண் இருக்கும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு சீரகம், அதுக்கப்புறம் வரமிளகா, வெங்காயம், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். சின்ன வெங்காயம் கூட நல்லா இருக்கும், என்கிட்ட பெரிய வெங்காயம் தானே இங்கே இருக்கு. ஸோ அதை வந்து சேர்த்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட கீரையை சேர்த்து வதக்க போறோம். ரொம்ப சிம்பிள் கீரை பொரியல், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நிறைய கீரை வகைகள் வந்து எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட அது உடம்புக்கு நல்லது, வெயிட் லாஸ்க்குமே நல்லது. சரிங்களா, இங்க வந்து அந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து இருக்காது. நீ குளிர்காலம் வர போதில் நீ நல்லா கிடைக்கும், நான் நிறைய சாப்பிடுவேன். அதனாலதான் இதுக்கு முன்னாடி வந்து அந்த அளவுக்கு காட்டல. நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா உப்பு சேர்க்கணும், இல்லைன்னா உப்பு அதிகமாயிடும். ஸோ சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா
கீரை பொரியல் வந்து ஒரு 1000 தாங்க கஷ்டம். அது வந்து வதக்கணும்னா டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்துலயே முடிஞ்சிடும். சூப்பரா வந்து அம்மாச்சிக்கு வந்து தால், கீரை, ரைஸ் எல்லாம் வச்சு பேக் பண்ணி அவங்களுக்கு கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். வந்தா இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அழகா பெட்ஷீட் போட்டு அவரை தூங்க வைக்கிறாங்களா அவங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே வந்து பாருங்களேன் ஆக்டிங் கொடுக்கறத அவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? ஆனா அழகா ராரார பாட்டுலாம் பாடுவான் நம்ம பாடுறத பார்த்து. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கும் 2 பேருக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டேன். நமக்கு வந்து லஞ்ச் டைம் காலைல போட்ட சப்பாத்தி நமக்கு ஹாட் பாட்டில் வந்து வச்சிருந்தேன். நான் 2 சப்பாத்தி எடுத்துட்டேன். அப்புறம் அம்மாச்சி வந்து ஷாலோ ஃப்ரை பண்ண மீன் கொடுத்தாங்க. அதுல வந்து ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கீரை பொரியல் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தால் வந்து வச்சுக்கிட்டு சூப்பரா வந்து சாப்பிட்டேங்க. நல்லா ஃபில்லிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்திரத்தை தாங்க எப்பவும் போல கழுவிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து தண்ணி குடிக்கிறேன். அந்த மதிய நேரத்தில் தூங்கிடாதீங்க சரிங்களா? நிறைய தண்ணி குடிங்க. அதுவும் சாப்பிட்றதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி, சாப்பிட்றதுக்கு 20 நிமிஷத்துக்கு பின்னாடி. இப்போ நிறைய குவான்டிட்டி ஏதாவது வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் எடுக்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கோங்க. ஒரே காய்கறி எடுக்கிறீங்கன்னா நிறைய எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் துணி நல்லா காஞ்சிருச்சு. அது எல்லாமே வந்து உடனே அள்ளிட்டு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தேன். தம்பிக்கு வந்து டியூஷன் டைம் ஆயிடுச்சு. சின்னவரும் வந்து கிளம்பிட்டாரு. போகையிலே டசானா பாப்பா வந்தாங்க. அவங்க கூட பேசிட்டு அவனை போய் டியூஷன்ல விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து போறேன். வெயிட் லாஸ்க்கு வாக்கிங் நல்லா பண்ணுங்க. 1 மணி நேரம் பண்ணுங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நல்லா வந்து வாக்கிங் மட்டுமே போதும். ஒர்க் அவுட்லாம் கூட தேவை கிடையாது. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆச்சுல அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டு கூடவே வந்து காரசேவு வச்சு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். கொஞ்சம் அப்படியே பாருங்களேன் கிளைமேட் மங்க ஆரம்பிக்குது. இப்படிதான் வந்து இருக்கும். அதுக்குள்ளேயும் வந்து இருட்டாக போகுது. ஸோ நேத்து துணி வந்து காலையில தான் அதையும் இப்ப எடுத்துட்டு வந்த துணியும் கையோட மடிச்சு வச்சிடலாம் சொல்லிட்டு அதை தான் வந்து மடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இவருக்கும் கொஞ்சம் காரசேவு போட்டு கொடுத்தேன்னா அவர் வந்து பாருங்களேன் டிவியில வந்து விஜய் சாங் எல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவர் வந்து இப்பவே விஜய் ஃபேன் ஆயிட்டாரு பார்த்துக்கோங்க. அழகா வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து இந்த மாதிரி ஏதாவது சாங்ஸ் வந்து கேட்டுட்டு இருப்பான். சரி நம்மள தொந்தரவு பண்ணாம இருக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் என்னோட டின்னர் டைம் வந்துச்சு. ஒரு ப்ரௌன் பிரெட், கேரட் வந்து பச்சையா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அது கூடவே வந்து தால் வந்து வச்சுட்டேன். சூப்பரா வந்து ஃபில்லிங்கா வந்து சாப்பிட்டேன். கேரட்லாம் வந்து இந்த மாதிரி பச்சையா சாப்பிட்றது இன்னுமே நல்லது சரிங்களா? அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கவங்களுக்கு தால், அப்புறம் ஊறுகாய், சாதம், கீரையும் கொஞ்சம் இருந்தது. அதெல்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து ஓட்டியாச்சு டின்னரு. அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாம் கழுவி எடுத்துட்டேன். கம்ப்ளீட் கிச்சன் வேலை முடிஞ்சிச்சு. இன்னைக்கு அடுப்பு வந்து மேலாப்புல தாங்க தொடச்சு விட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட் டின்னருக்கு டின்னர்ன்றேன் கடைசியா குடிக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து பிளாக் காஃபி தான் வந்து போட்டேன். ஏன்னா இன்னைக்கு வந்து அப்படிதான் குடிக்கணும் போல இருந்தது. 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிடுங்க. நிறைய பசிக்குதுன்னா கிரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி இந்த மாதிரி நிறைய தண்ணி குடிக்கிறது அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. வேற எதுவும் சாப்பிட்றாதீங்க. ஸோ பிளாக் காஃபி குடிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு டே நான் வந்து சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.